தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் எப்போது தொடங்குறாரு, எங்கே தொடங்குறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுள்ள விவாதமாக போயிட்டு இருக்கு. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதோடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் எப்போ சுற்றுப்பயணம் போக போகிறாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எப்போது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்படின்ட்டு பொதுமக்களும் அதே மாதிரி ஊடகங்களும் மிகப்பெரிய அளவிலான விவாதங்கள் இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆளக்கூடிய பிஜேபி மோடி அவர்கள் அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் வருவாங்க. அவரும் எப்போது தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு அப்படிங்கிற விவாதமும் இல்லை. தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் விவாதம் ஆகக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றிக் கழகம் தான். அதோடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான். அவருடைய பயணம் குறித்து தான் மிகப்பெரிய அளவிலான விவாதங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்க்க முடியுது. இன்று வெளியாக இருக்கக்கூடிய செய்தி ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்காரு. அதுவும் தஞ்சாவூரில் தொடங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 இடங்களில் பார்க்க போகிறாரு. விவசாயிகளை மையப்படுத்தி விவசாயிகளை பார்வையிட்டு விவசாய நிலங்களை பார்வையிட்டு அவங்க தான் தொடங்குறாரு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை அப்படின்ட்டு ஒரு பிரபல செய்தி ஊடகத்தில் வெளியாகிருந்து. அதே மாதிரி செய்தித்தாள்லையும் வெளியாகிருக்கு. இதுதான் இன்றைக்கு விவாதமாக இருக்குது. ஏன் இவ்வளவு நாட்களாக வரல, ஏன்னா வந்தாலும் ஏன் வரலன்னு சொல்கிறாங்க, வராருனாலும் ஏன் லேட்டாக வராருன்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு ஏதாவது விவாதம் செய்து விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கம். இந்த இடத்துல தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த செய்தி செய்தித்தாள்லையும் செய்தி ஊடகங்கள்லையும் வரக்கூடிய செய்தி, இதை உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியாக இருக்கிறதுனால இதை பெரிய அளவில் விவாதமாக்க வேணாம். எப்போதுமே தமிழக வெற்றிக் கழகத்திலேருந்து அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய செய்திகள் மட்டும்தான் பரப்பணும், அதை தான் விவாதப்படுத்தணும், அதை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மற்றபடி ஒரு வரி செய்தி, இந்த ஒரு பக்க செய்தி போடக்கூடிய ஊடகங்களையும் அந்த செய்திகளையும் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தொடக்கத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், கூட்டணி குறித்தும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கட்சி கூட கூட்டணி வர போகிறாங்க. செப்டம்பரில் 90 இடங்களுக்கான வேட்பாளர் அறிவிக்க போகிறார் விஜய், மதுரையில் தொடங்குறாரு அப்படின்ட்டு பல செய்திகள் துணுக்கு செய்திகளாக துண்டு செய்திகளாக போட்டுருவாங்க. அது கடைசியில் விஜய் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப முடியும்ல. விஜய் அவர்கள் கூட கூட்டணி வரலை, தொடக்கத்தில் சொன்னாங்க, இப்போ வரல பாருங்க அப்படின்ட்டு இவங்களே கிரியேட் பண்ணுறது, இவங்களே நரேட்டிவ் செட் பண்ணுறது, இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நடக்கலைன்னு அவங்களே கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்மளை ஒரு நெகட்டிவாக நம்மளை ஒரு மட்டம் தட்டக்கூடிய ஒரு வேலையை பார்ப்பாங்க அப்படின்ட்டு தொடக்கத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் இந்த செய்தியும். எப்போதுமே அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய செய்திகளை மட்டும் நம்புங்க, அதை மட்டும் பரப்புங்க அப்படின்னு இடத்துல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏன் லேட்டாக தொடங்குறாரு, ஏன் ஆகஸ்ட்டில் வராரு, ஏன் ஜூலையில் வரல, ஏன் இதற்கு முன்பே தொடங்கலை அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக திட்டமிட்டு தான் அடுத்தடுத்த கட்டமாக நகர்ந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எந்த ஒரு செயல்பாடுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேணாம். ஏன்னா இதற்கு முன்பு பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூரில் நடத்தியிருந்தார். அந்த கருத்தரங்கம் நடந்திருந்தது. அதன் பிறகு 2 மண்டல மாநாடுகள் இருக்குது. அந்த பூத் கமிட்டி மாநாடே இன்னும் 2 இடங்களில் இருக்குது. அது வேலூர்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி மதுரையில் நடத்துகிறதா இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பாங்க. அந்த மாநாடுகள் அந்த மீட்டிங்கு அந்த கருத்தரங்கம் இருக்குது. இந்த கோயம்புத்தூர் பூத் கமிட்டி மாநாட்டுக்கு பிறகு தான் ஒரு 3 கட்டமாக 4 கட்டமாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அதன் பிறகு தான் 51வது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய 51வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கு. மற்ற கட்சியெல்லாம் அச்சப்படுறாங்க அப்படின்ட்டு பார்க்க முடியுது. திமுக கட்சியிலேருந்து எல்லா பேனர்களும் கிழிக்கிறதுக்கான காரணம் இந்த கட்சிகள் ஒரு பிறந்தநாள் விழாவே ஒரு அச்சமாக தான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். அந்த பிறந்தநாள் விழாவில் தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு, ரத்த தானம் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பரிசு பொருட்கள், விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கான உபகரணங்கள் இப்போ இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு வேலைவாய்ப்புக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நிறைய திட்டங்கள் செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க மீட்டிங் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழக வெற்றிக் கழகத்தோட கொள்கையை பரப்பதற்கான மேடைகள் அமைத்து மீட்டிங் போட்டு அங்கே பேசக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்துக்கான செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது இன்னொரு நிகழ்வு தான். அது மட்டுமே வெற்றி வாய்ப்புக்கான ஒரு மூலம் கிடையாது. நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தமிழக வெற்றிக் கழக கட்சியோட நிலைப்பாடையும் அதே மாதிரி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இதை பெரிய அளவில் விவாதமாக்க வேணாம். ஏன் லேட்டாக தொடங்குறாங்க, ஏன் இப்போ தொடங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் விவாதமாக்க வேணாம். இதை பெரிதாக பேசக்கூடிய சில திமுக உடன்பிறப்புகள், பத்திரிகையாளர்கள் கிடையாது, சில உடன்பிறப்புகளுக்கு நம்ம குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
நீங்கள் ஒரு கட்சி தொடங்கி ஒரு லெட்டர் பேடு கட்சின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆளாவது இருப்பாங்க. அந்த மாதிரி கட்சியை தொடங்கி கட்சியை செயல்படுத்தி இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டு அதுக்கு போய் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எதுவுமே தெரியாமல் திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இதை ஏன் செய்யவில்லை, அதை ஏன் செய்யவில்லை, இதை ஏன் இவ்வளோ தாமதமாக செய்கிறார், என்ன நடக்குது தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள்லாம் கருத்து சொல்ல வேணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு திமுக உடன்பிறப்புகள் சொல்கிறேன். பொதுமக்கள் வேணால் கேட்கலாம், ஏன்ப்பா இதுக்கு வரல அதுக்கு வரல அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஆனால் திமுக உடன்பிறப்புகள் பத்திரிகையாளருங்கிற பெயரில் சில பொய்யான கருத்துக்களை சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் எப்படி கட்சி தொடங்கணும், எங்கே கட்சி தொடங்கணும், எப்படி நடத்தணும்னே தெரியாது. அவர்கள்லாம் கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த அந்த ஒரு சில நபர்களுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கு. அதே மாதிரி கூட்டணி குறித்தான விவாதமும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் தளபதி விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. பிஜேபி கூட்டணியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் பேசிட்டு தான் இருக்காங்க. இதற்கு முன்பு நயனா நாகேந்திரன் சொல்லிட்டு தான் இருந்தார், அவரும் சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்படி பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்கு அழைத்தாலும் தமிழக வெற்றிக் கழக தலைமையில் தான் 2026 கூட்டணி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை மையப்படுத்தி தான் தலைமையில் தான் கூட்டணி அமையும் அப்படின்ட்டு முதல் மாநாட்டிலே சொல்லியாச்சு. நாங்கள் தனி பெரும்பான்மை பெற போகிறோம், 234 தொகுதியிலும் போட்டியிட போகிறோம், எங்கள் கூட கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ட்டு தான் முதல் மாநாட்டிலே தலைவர் அவர்களை அறிவிச்சுட்டு இருந்தாங்க. மற்ற கட்சிகள் கூட்டணி குறித்தான விவாதங்கள் போயிட்டுருக்கு. குறிப்பிட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக்கு அதிகமான சீட்டுகள் கேட்குறாங்க. 2 இலக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு 15 சீட்டுன்னு சொன்னாங்க, 25ன்னு சொன்னாங்க, இப்போது 50 சீட்டுன்னு சொல்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் 234 போட்டியிடுறதுக்கான வலிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி அதிகமான சீட்டுகளை எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்க முடியுது. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிகமான சீட்டுகளை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாமகவும் தேமுதிகவும் எந்த கூட்டணி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு. பாமகவில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் சர்ச்சை போயிட்டுருக்கு. இந்த கூட்டணிகள்லாம் முடிவாகலை. 2026 தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்குமான போட்டியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தலைவர் விஜய் அவர்கள் முன்னாடியே பேசியிருந்தார். அப்படி தான் தேர்தல் களம் இருக்க போகுது. மற்ற கட்சிகள் கூட்டணி கலைக்கிறத அவர்களோட விருப்பம் அப்படின்ட்டு நம்ம விட்டு கடந்து போகணும் அப்படின்றதுல சொல்லிக்கிறேன். சில பத்திரிகையாளர்கள், சில திமுக பத்திரிகையாளர்கள்னே சொல்கிறேன், அவங்க பிஜேபி கூட்டணி போக போகிறாரு, தனிச்சு நின்னா தோற்றுருவார்னு சொல்கிறாங்க, பிஜேபி கூட்டணி போக போகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பிஜேபி தனியாக போயிடும், அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் நிற்கும், அதையும் இயக்கிறது பிஜேபி. எங்கே போனாலும் பிஜேபி அப்படிங்கிறத தாண்டி இவங்க பேசவே மாட்டாங்க. அதுதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கூட்டணி குறித்தான முடிவையும் தலைவர் அவர்கள் தான் எடுப்பார். தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் அவர்கள் தான் எடுப்பாங்க. அது குறித்தான பேச்சுக்களும் தேவையில்லாத விவாதங்களும் நம்ம செய்ய வேணாம் அப்படிங்கிற இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், 234 தொகுதியில் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், ஒவ்வொரு தொகுதிக்கும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கும், அதேமாதிரி மக்கள் மத்தியிலும் இருக்கும். அந்த சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், அவர் மாவட்டம் தோறும் வரப்போகிறார், தொகுதி தோறும் வரப்போகிறார், எங்கெங்கே வரப்போகிறார், எப்போ வரப்போகிறாருங்கிறதையும் தலைமை முடிவு செய்யும். அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. அதேமாதிரி கூட்டணி குறித்தான முடிவுகளும் தலைவர் அவர்கள் தான் முடிவு எடுப்பாங்க, அவர் தான் அறிவிப்பார். அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டுமே நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போவோம். அதே மாதிரி தமிழக வெற்றி கழக கொள்கையாக இருக்கட்டும், மக்களோட செயல் திட்டமாக இருக்கட்டும், மக்களுக்காக தமிழக வெற்றி கழக தோழர்கள் செய்யக்கூடிய நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அதுதான் நம்மளுடைய முதல் பணியாக இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம், மக்கள் பிரச்சனை பேசுவோம், தமிழக வெற்றி கழக கொள்கையை கொண்டு போவோம், தமிழக வெற்றி கழக தோழர்கள் செய்யக்கூடிய பணிகளை கொண்டு போய் சேர்ப்போம். விஜய் அவர்கள் 2026 ஏன் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கான தேவையான ஒரு கட்சி, தேவையான இயக்கம், தேவையான காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொண்டு போய் சேர்ப்போம். தொடர்ந்து விவாதிப்போம். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆர்வ ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். நன்றி.